ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். அம்மா பண்ணுற ரெசிபீஸ் தான் இந்த சேனலை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் மசாலா பிரெட் டோஸ்ட். பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல ஐயங்கார் பேக்கரி நிறைய இருக்கும். அவங்க ஸ்டைலில் மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். கடாய் சூடேறினதும் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லாரி நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. குட்டியா நறுக்கி வச்சிருந்த கொடமிளகாய் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறம் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நீளமா நறுக்கி வச்சிருந்த கேரட் 1/2 கப்பு, முட்டைக்கோஸ் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நாலு நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வதங்கினா நல்லா வெந்துடும். ஒரு தக்காளி நறுக்கியதை சேர்த்துட்டு உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவும் வத்தல் பொடியும் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுலேயே உங்களுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போயிடும். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி இலை 2 டீஸ்பூன் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிருங்க. நான் முதலையே சொன்ன மாதிரி ஐயங்கார் பேக்கரியில் பண்ணுற ஐட்டம் வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கும். அவங்க பண்ணுற ஹனி கேக்கு, கார பன்னு, கார பிஸ்கட்டு, வெஜிடபிள் பப்ஸ் அந்த வரிசையில் இந்த மசாலா பிரெட் டோஸ்ட்டும் ரொம்ப தனித்துவமாக இருக்கும். தோசைக்கல்ல எப்பயுமே நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணுற மாதிரி டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சைடுமே வெண்ணெய் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நார்மல் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். பொன்னிறத்துக்கு டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சிருந்த மசாலாவை மேலே அப்ளை பண்ணி சர்வ் பண்ணுங்க. இவ்வளவு ஈஸியான மசாலா பிரெட் டோஸ்ட் டின்னருக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் நம்ம பண்ணலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஓப்பன் பிரெட் டோஸ்ட்டுங்க. 2 பிரெட்டுக்கு நடுவில் சேர்த்து வச்சு சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி வேற ரெசிபிஸோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.